என்னை வந்து அந்த அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு வந்து வடிவேலு தான் பேசினாங்க. வடிவேல் 40 நாள் நடிக்க முடியாது, 10 நாள் 5 நாள் பிரிச்சு தரேனாரு. அதுக்கப்புறம் விவேக் போய் ரமேஷ் கண்ணா போய் சார்லி அட்வான்ஸ் கொடுத்து லிங்கசாமி ஷூட்டிங் போகும்போது சார்லி வந்து விஜய் படத்துக்கு போயிட்டார். அப்போ வந்து சவுதி சார் போயிட்டு வரேன் சார். ஓ சார்லி வந்து ஒரு 5 நாள் கழிச்சு தான். இல்ல சார் கேரக்டர் வந்து படம் முடிவு கூட இருக்கணும் சார். டக்குன்னு இவங்க லேட் ஆச்சுன்னா இவர் சீன் சார் நான் லட்சம் பண்ணிக்கிறேன் சார். ஆமா நான் நடிக்க மாட்டேன். இல்ல சார் மம்முட்டி மம்முட்டிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாரு, அடிப்பாரு சார். உடனே சவுதி சார் கூப்பிட்டாரு. ஐயோ காசு போற நானே பயப்படுறேன், நீ ஏன் பயப்படுற, போய் தைரியமா நடியான. மம்முட்டிக்கு யானை மாலை போற மாதிரி சீன் எடுத்தவனே எல்லாம் கிளாஸ் பண்ணனேன். லிங்கசாமி திருடன் கேரக்டர் யார் பண்றது, ஓட்ட புரிச்சு வடிவில் என்னாச்சு, மயில்சாமி என்னாச்சு, விவேக் என்னாச்சு, சார்லி சொன்னீங்க சார். யாருமே வரல சார். ஒரு மேனேஜர் நடிக்க போறான். யாரவன் அவன் இவர்தான் சார். இவனை பார்த்தா பண்ணி குட்டிக்கு மாதிரி இருக்கான், இவன் பசி கலையிற மாதிரி இருக்கான், இவனை வச்சு ஒரு சீன் அப்படின்னு சொல்றேன். அப்ப வந்து டெல்லியில இருந்து அப்பாஸ் போன் பண்ணுவான். அந்த சீன் நான் போனுக்காக ஏங்கிட்டே இருப்பேன். அதை பார்த்தேன் மம்முட்டி வந்து லிங்கசாமி பையன் ஓகே. அப்புறம் மம்முட்டி என்ன கூப்பிட்டாரு. நல்லா நடிக்கிறேன், முகத்துல பயம் சார். மம்முட்டி கேமராக்கு பயந்துட்டு நடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க.